யார் இந்த சிபி ராதாகிருஷ்ணன்? RSS முதல் துணை ஜனாதிபதி வரை. இந்திய துணை ஜனாதிபதி பதவி வகித்து வந்த ஜெகதீப் தன்கர் கடந்த ஜூலை மாதம் 21ஆம் தேதி தனது உடல்நிலையை காரணம் காட்டி பதவியை ராஜினாமா செய்தார். அதனைத் தொடர்ந்து புதிய துணை ஜனாதிபதியை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் செப்டம்பர் 9ஆம் தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்தது. மத்தியில் ஆளும் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் தமிழகத்தைச் சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணனும், காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி சார்பில் ஆந்திராவை சேர்ந்த சுப்ரீம் கோர்ட் முன்னாள் நீதிபதி பி. சுதர்சன் ரெட்டியும் வேட்பாளராக களமிறக்கப்பட்டனர். இன்று காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து உடனடியாக வாக்கு எண்ணும் பணியும் தொடங்கியது. எதிர்பார்த்தது போலவே தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் சிபி ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றுள்ளார். அவர் 452 வாக்குகளை பெற்று அபார வெற்றி பெற்றார். சிபி ராதாகிருஷ்ணன் விரைவில் துணை ஜனாதிபதியாக பதவியேற்க உள்ளார். புதிய துணை ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள சிபி ராதாகிருஷ்ணன் இனி நாடாளுமன்ற மாநிலங்களவை தலைவராக இருந்து வழிநடத்துவார். அடுத்த 5 ஆண்டுகள் அவர் இந்த பதவியில் இருப்பார். இந்த சிபி ராதாகிருஷ்ணன் யார் என்பதை தொடர்ந்து பார்ப்போம். சந்திரபுரம் பொன்னுசாமி ராதாகிருஷ்ணன் 1957ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி திருப்பூரில் பிறந்தார். வணிக நிர்வாகத்தில் பட்டம் பெற்றார். கல்லூரி காலத்தில் டேபிள் டென்னிஸ், கிரிக்கெட், கைப்பந்து, ஓட்டப்பந்தயம் என சகல விளையாட்டுகளிலும் சிறந்தவராக விளங்கினார். 16 வயதில் RSS அமைப்பில் இணைந்த இவர் 1974ஆம் ஆண்டு பாரதிய ஜனசங்கத்தின் மாநில செயற்குழு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1996ஆம் ஆண்டு தமிழக பாஜக மாநில செயலாளராக நியமிக்கப்பட்டார். 1998 மற்றும் 99ஆம் ஆண்டுகளில் நடந்த நாடாளுமன்ற தேர்தல்களில் கோவை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று MP ஆனார். அதன் பிறகு 2004, 2014 மற்றும் 2019ஆம் ஆண்டு நடந்த தேர்தல்களில் அதே தொகுதியில் தோல்வியை தழுவினார். MP-யாக இருந்த காலத்தில் ஜவுளித்துறைக்கான நாடாளுமன்ற நிலைக்குழுவின் தலைவராக பணியாற்றினார். பொதுத்துறை நிறுவனங்களுக்கான நாடாளுமன்ற குழு மற்றும் நிதிக்கான ஆலோசனை குழு ஆகியவற்றில் உறுப்பினராக இருந்தார். பங்குச்சந்தை ஊழலை விசாரிக்கும் நாடாளுமன்ற சிறப்பு குழுவின் உறுப்பினராகவும் இருந்துள்ளார். 2004ஆம் ஆண்டு ஐநா பொது சபைக்கான நாடாளுமன்ற குழுவிலும் தைவானுக்கான முதல் நாடாளுமன்ற குழுவிலும் அவர் இடம்பெற்றார். அதே ஆண்டு தமிழக பாஜக தலைவராக பொறுப்பேற்ற பிறகு அவர் நாடு முழுவதும் நதிகளை இணைப்பது, பயங்கரவாதத்தை எதிர்த்து போராடுவது, தீண்டாமையை முடிவுக்கு கொண்டு வருவது உள்ளிட்டவற்றை வலியுறுத்தி ரத யாத்திரை நடத்தினார். 2007ஆம் ஆண்டு வரை 19,000 கிலோமீட்டர் தூரத்திற்கு 93 நாட்கள் அவர் ரத யாத்திரை சென்றுள்ளார். 2016ஆம் ஆண்டு சிபி ராதாகிருஷ்ணன் கொச்சியில் உள்ள கயிறு வாரியத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டார். அந்த பதவியில் அவர் 4 ஆண்டுகள் இருந்தார். அப்போது இந்தியாவில் இருந்து கயிறு ஏற்றுமதி ரூபாய் 2,532 கோடி என்ற அளவுக்கு உயர்ந்தது. 2020 முதல் 2022ஆம் ஆண்டு காலகட்டத்தில் கேரளாவின் பாஜக அகில இந்திய பொறுப்பாளராக பதவி வகித்தார். 2024ஆம் ஆண்டு ஜூலை 31ஆம் தேதி மராட்டிய மாநில கவர்னராக நியமிக்கப்பட்டார். அதற்கு முன்பு ஜார்க்கண்ட் மாநில கவர்னராக 1½ ஆண்டுகள் பதவி வகித்தார். ஜார்க்கண்டில் அவர் பணியாற்றிய காலத்தில் தெலுங்கானா கவர்னர், புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் ஆகிய கூடுதல் பொறுப்புகளையும் கவனித்தார். புதிய துணை ஜனாதிபதியாக தேர்வாகியுள்ள சிபி ராதாகிருஷ்ணன் மலேசியா, சிங்கப்பூர், ஜப்பான், அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஸ்பெயின், போர்ச்சுகல், நார்வே, டென்மார்க், ஸ்வீடன், பின்லாந்து, பெல்ஜியம், ஹாலந்து, துருக்கி, சீனா, தைவான், தாய்லாந்து, எகிப்து, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், வங்காளதேசம், இந்தோனேஷியா ஆகிய நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை மந்திரி அமித்ஷாவின் நெருங்கிய நண்பரான சிபி ராதாகிருஷ்ணன் சிறுவயதில் முன்னாள் பிரதமர் வாஜ்பாயை மானசீக குருவாக ஏற்றுக்கொண்டவர். இவரது தாய் ஜானகி சிபி ராதாகிருஷ்ணன் பெயர் வைத்ததற்கான காரணம் குறித்து தெரிவிக்கும் போது, எனது மகன் பிறந்தபோது முன்னாள் ஜனாதிபதி சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் போல் இருக்க வேண்டும் என்று கடவுளை பிரார்த்தனை செய்து பெயரிட்டேன். அந்த தருணம் நனவாகியுள்ளது என்றார்.